வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த குட்டி கதையில ஒருத்தர் ஞானி கிட்ட கேட்டாருங்களாம், "நீங்க எப்படி ஞானம் அடைஞ்சீங்க? எனக்கும் ஞானம் அடையணும்னு ஒரு உணர்வு இருக்கு. அந்த ரகசியத்த எனக்கு சொல்லிக் குடுங்க. நான் ரொம்ப நாளா இந்த ரகசியத்த தேடிட்டு இருக்கிறேன்." அப்படின்னு சொன்னாருங்களாம். "எனக்கு இந்த ஞானம் ஒரு நாய்க்கிட்ட இருந்து கிடைச்சதுப்பான்னு" சொன்னாருங்களாம். இத கேட்ட அந்த நபரு, "என்ன சாமி சொல்றீங்க? நாய்க்கிட்ட இருந்து ஞானம் கிடைச்சதா? முனிவர் கிட்ட இருந்து கிடைக்கும், தேவதைகள் கிட்ட இருந்து கிடைக்கும், கடவுள் கிட்ட இருந்து கிடைக்கும். யாராவது ஒரு பெரிய மகான்கள் கிட்ட இருந்து ஞானம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். போயும் போயும் ஒரு நாய்க்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கா? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன்னு" சொன்னாருங்களாம். அதுக்கு நம்ம முனிவர் சொன்னாருங்களாம், "ஒரு நாள் நான் குளத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாய் ரொம்ப தாகமா ஓடி வந்துச்சு குளத்துல தண்ணி குடிக்க. அவசர அவசரமா ஓடி வந்த நாய் தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா குளத்த பார்த்து குரைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது குரைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாய் தண்ணி குடிக்க போகும்போது குரைக்குது, பயந்து பின்னாடி வருது. இதே பலவாட்டி பண்ணிட்டே இருந்துச்சு. நாய் உச்சி வெயில் ஜாஸ்தி ஆனதுனால நாய்க்கு தண்ணி தாகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கலைன்னா உயிர் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணம் நாய்க்குள்ள வந்ததுனால நாய் உடனே என்ன பண்ணுச்சுன்னா, அந்த குளத்துல இருக்கிற நீரை தைரியமா போய் குடிச்சுது. குடிச்சு முடிச்ச தான் அந்த நாய்க்கு தெரிஞ்சுதான், தன்னுடைய முகத்த பார்த்தே அது குறைச்சுக்கிட்டே இருந்துச்சு, வேற யாரோன்னு நினைச்சுன்ட்டு. இந்த விஷயத்துல இருந்து நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஞானத்த தேடி அப்ப அலைஞ்சிட்டு இருந்தேன். அந்த ஞானத்த அடைவதற்கு தடையா இருப்பது நான் தான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் அப்படின்னு சொன்னாருங்களாம். நான் என்ற அகந்தையை விட்டுட்டாவே நம்ம ஞானம் பெற்று விடுவோம். இந்த நாய் அகந்தையோடு தன்னுடைய முகத்தை பார்த்தே குறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. அந்த அகந்தையை விட்டதுக்கு அப்புறமா அது தண்ணி குடிச்சிட்டு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனிதன் நான் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒதுக்கிட்டாவே அவனுடைய அகந்தை போயிடும். அதே மாதிரி அவன் ஞானம் அடைஞ்சிருவான். இப்ப புரியுதா, இந்த நாயால தான் எனக்கு ஞானம் கிடைச்சதுன்னு சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து ஒரு சின்ன விஷயத்த தெரிஞ்சுக்கலாங்க. நிறைய பேரு நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னையே நீ பேசிடுவியா இப்படியெல்லாம், நீ யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா, இந்த மாதிரி நான் நிறைய பேர் ஊர்ல சுத்திட்டு தாங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கான கதை இது. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.